நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்டனிக்ஸ் கிஷோர் அண்ணன் தெரியும்ல. இவரு தாங்க எங்க அண்ணன். இவரை பார்த்துதான் இங்க நிறைய பேர் கண்டென்ட் கிரியேஷனே ஸ்டார்ட் பண்ணாங்க. கிஷோர் அண்ணன் மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸை பார்த்தா நானும் இன்ஸ்பயர் ஆகி கண்டென்ட் கிரியேஷன் ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். சரி, இன்ஸ்பயர் ஆயிட்ட அப்புறம் என்ன வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணோம். அதனாலதான் கிஸ்தெட்டிக்ஸ் அப்படின்ற பேர்ல யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். இப்ப இதுக்கும் என்னடா சம்மந்தம் கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்குது. என்னன்னு சொல்றேன். அண்ட் கடைசியில ஒரு மஜாவான ஒரு மேட்ரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஃபாலோவும் சர்ப்ரைஸும் பண்ணிட்டு பாருங்க. சேர்ந்தே ஸ்டார்டிங்ல ஓகேவா தான் இருந்தது. ஆனா போக 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 நிறைய பேர் அடிக்க ஆரம்பிச்சு. அந்த அடியில கமெண்ட்ல வந்து நீ கிறிஸ்டனிக்ஸ் ஃபாலோ பண்ற, காப்பி பண்ற, பிஸ்கெட் நம்பர் இது பண்ற, அது இதுன்னு ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ சொன்னாங்க. பட் ஆனா எல்லாருக்கிட்டையும் நானுமே ரிப்ளை பண்ணி ப்ரோ அவரு வேற நான் வேற, அவர் கிறிஸ்டனிக்ஸ் நான் கிறிஸ்டனிக்ஸ் அப்படின்ற மாதிரி எத்தனையோ பேர்கிட்ட என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் நான் யாருமே அதை கேட்கவே இல்லை. அப்பாடா இதுக்குன்னு நான் என்னடா போயிட்டு கிஷோர் நானே வந்து சொல்ல முடியும் அவர் வேற நான் வேறன்ட்டு. ஆனா சொன்னா கேப்பீங்களா நீங்க? அது ஒரு சொல்லணும்ல, சொன்னா கேப்பீங்க. எல்லாரும் வந்து கிறிஸ்டனிக்ஸ் காப்பி பண்றேன்றீங்க. இவரு வேற நான் வேற, இவரு கிறிஸ்டனிக்ஸ் நான் கிறிஸ்டனிக்ஸ். ஏஸ்தெட்டிக்ஸ் அவரு கேலஸ்தெட்டிக்ஸ். சொல்லிட்டாரா? இதுக்கு மேல யாராவது நீங்க சொல்லி பாருங்க, அன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். ஓகே, அண்ணனே வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாரு. அதுதான் இதுக்கப்புறம் எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதுல. எல்லாரோட சேலஞ்ச் போடுறேன், அண்ணனோட சேலஞ்ச் போடுறேன் எப்படி? வருது ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போறேன் தம்பி.